ஒரு கல் சிலையை சிடி ஸ்கேன் பண்ணதுல அதுக்குள்ள ஒரு மனுஷன் உட்கார்ந்துருக்கிறது தெரிய வந்திருக்கு. 1000 வருஷங்கள் பழமையான இந்த புத்தா ஸ்டாச்சுவோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை ஸ்டடி பண்ணவும் அதோட ஸ்ட்ரக்சரல் டேட்டாவை ப்ரிசைஸா கேதர் பண்ணவும் நினைச்ச ஒரு குரூப் ஆஃப் டச் ரிசர்ச்சர்ஸ் அதை டேமேஜ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக சிடி ஸ்கேன் எடுக்க டிசைட் பண்றாங்க. ஆக்சுவலி இது சைனால இருந்த ஒரு ஸ்டாச்சு. எக்ஸிபிஷன்ல வைக்க நெதர்லாண்டுக்கு கொண்டு வந்தப்பதான் இந்த ஸ்கேனை எடுத்திருக்காங்க. ஸோ அந்த புத்தா ஸ்டாச்சுவோட ஹிடன் ஃபீச்சர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக மியாண்டர் மெடிக்கல் சென்டர் கூட கொலாபரேட் ஆன அந்த மியூசியம் ஸ்டாஃப்ஸும் ரிசர்ச்சர்ஸும் ஸ்டார்டிங்கில் எல்லா ஆர்கியாலஜிக்கல் ஆப்ஜெக்ட்ஸுக்கும் காமனாக பண்ணுற நான் இன்வேசிவ் இமேஜிங் டெஸ்ட்டை தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணதில் அந்த ஸ்டாச்சுக்குள்ளே ஒரு மனித உடல் இருக்கிறதுக்கான ரிப்போர்ட்ஸ் கிடைக்குது. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, ரிப்பீட்டடாக 5 தடவை நான் இன்வேசிவ் இமேஜிங் டெஸ்ட்டை நடத்தியும் சேம் ரிப்போர்ட் தான் வருது. ஸோ அது என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க சிடி ஸ்கேன் எடுத்ததுல சிட்டிங் பொசிஷன்ல இருக்க அந்த ஸ்டாச்சுக்குள்ள லோட்டஸ் பொசிஷன்ல ஒரு ஹியூமன் ஸ்கெலிட்டன் உட்கார்ந்துருக்கிறத பார்த்து ஷாக் ஆகிறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் நடந்த ரிசர்ச்ல அந்த ஹியூமன் பாடி செல்ஃப் மமிஃபிகேஷன் பண்ண ஒரு புத்திஸ்ட் மாங்கா இருக்கலாம்னு கன்க்ளூட் பண்றாங்க. பிகாஸ் அந்த பாடியில இருக்க இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பாடியில் ரிலீஜியஸ் ஆர் ரிச்சுவலிஸ்டிக் சிக்னிஃபிகன்ஸை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஏன்ஷியன்ட் சைனீஸ் லெட்டர்ஸ் இருக்க சில பேப்பர்ஸும் இருந்திருக்கு. இதுக்கப்புறம் நடந்த டிஎன்ஏ டெஸ்டிங் மூலமாக அந்த மம்மிஃபைட் பாடி யாரோடதுன்றதையும் கண்டுபிடிச்சாங்க. அலாங் வித் டிஎன்ஏ டெஸ்டிங், ரேடியோ கார்பன் டேட்டிங் பண்ணது மூலமாக அந்த பாடி அரௌண்ட் 1100 ADயில் வாழ்ந்த ஒரு சைனீஸ் புத்திஸ்ட் மாங்கோட மம்மின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷாக்கிங் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் டிஸ்கவரி ஏன்ஷியன் புத்திஸ்ட் மாங்க்ஸ் டெட் பாடிஸை பல வருஷங்களுக்கு ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக ஃபாலோ பண்ண செல்ஃப் மம்மிஃபிகேஷன் ப்ராசஸை ஸ்டடி பண்ண ஹெல்ப் பண்ணுது. அண்ட் வெஸ்டர்ன் வேர்ல்டில் சயின்டிஃபிக் ஸ்டடிக்காக கிடைச்ச ஒன் அண்ட் ஒன்லி சைனீஸ் புத்திஸ்ட் மம்மி இதுதான்.